123 சங்கீதம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. முதல் 2 வசனம் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. முதல் 2 வருஷம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். இந்த சங்கீதம் சொல்லுது, நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். என்னுடைய கண்கள், தாவீது சொல்கிறார், என்னுடைய கண்களை உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய சமூகத்துக்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். அதுக்கு 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. நம்முடைய கண்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளாக இருக்கலாம். எப்படி ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி தன்னுடைய தேவைக்காக எஜமான நோக்கி இருக்கிறது போல, அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்று அவரையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறது போல, நம்முடைய கண்கள் நம்முடைய எஜமானாகிய தேவனாகிய கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். அவர் நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரையே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. நம்முடைய கண்கள் கர்த்தரை வெல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய பார்வை தேவனையை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய பார்வையில் தேவனாய கர்த்தரை நம்முடைய பார்வையின் மூலமாக கர்த்தரை வென்று விடலாம். நம்முடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நோக்கத்துக்காக, தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக அந்த பார்வையோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம் ஆனால் கர்த்தராய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அவருடைய விருப்பம், அவருடைய சித்து எதுவோ, அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நினைத்திருக்கிறார். நாம் அதற்காக காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய தன்னுடைய பெண் பிசாசு பிடித்திருக்கிறார். அந்த பிசாசிலிருந்து விடுதலை பெறும்படிக்கு கர்த்தரை வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் தேவனாய கர்த்தர் முதல்ல அவளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் அவள் விடாமல் வருந்தி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவள் சொல்றா, எஜமானின் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை பிள்ளைகள் தின்னுமே. நாம் விடாமல் கேட்கும் பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறதான ஒரு ஆசீர்வாதம் அதை நம்மை மகிமைக்குள்ளாய் நிறைவாய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகிற ஆண்டவர். நம்முடைய கண்களை நாம் அவரை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக, இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். 3வது வசனம் 4வது வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்திற்காக தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறார். அநேகருடைய நிந்தனைகள், அநேகருடைய சுகஜீவிகள், அதாவது சுகபோகமாக வாழ்கிறவர்கள் தேவையில்லாமல் ஏதாவது நிந்தித்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக நீதிமான்களை, தேவனுக்கென்று பயந்து நடக்கிறவர்களை, கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களை, இந்த சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், பெருமையாய் இருக்கிறவர்கள்
எப்பொழுதும் அவர்கள் நிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. அதற்காக தான் சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இப்படிப்பட்டதான வார்த்தைகள் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நாமும் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யணும். அநேகருடைய அவதூறான பேச்சுக்கள், அவமானங்கள், நிந்தனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் சோர்வுக்குள்ளாயிருவோம். அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம நிறைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாக நாம் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆசீர்வதித்தற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்திற்கு சமாதானத்தை கொடுங்க. அப்பா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடக்க இருக்கிறதான தேர்தல் காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானவர்கள் அப்பா பதவியில் அமர கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உங்களுடைய கரத்தில் கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.